ஸ்டோரி பார்ப்போம். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கரமாயிட்டு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறதுனால அப்பப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சைட் அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரசிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் செக்ஷுவல் டென்ஷன் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் தான் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் அவனுக்கு எவ்வளோலாம் கேர் பண்ணி எல்லாமே பண்ண முடியும், பெயின் இல்லாமல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்காளா. அதனால ஹீரோ வேற அவளுக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்படி அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வாய் விட்டு கன்ஃபஸ் பண்ணாமல் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு சிச்சுவேஷனில் ஹீரோ அவளை ப்ராங்க் பண்ணையில் அவள் தண்ணிக்குள்ளே வேற விழுந்துடுறா. அப்போ ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிட்டு வராங்க, கிஸ் பண்ணுற மாதிரி வராங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் கிஸ் பண்ணாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த ப்ரௌட் இருக்கா இல்லையா, அவள் அங்கிளை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. இப்போ என்னன்னா அவள் ஹீரோ தான் தேடி அந்த டிரைவர் போயிருக்காருன்றது தெரிஞ்சு அங்கிள் கிட்ட உங்கள் டிரைவர் இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே இருக்க மாட்டீங்க அங்கிள், இன்றைக்கி வேற இங்கே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க, ஆனால் கம்பெனியோடைய டிரைவர் வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்களாமே, எனக்கு தகவல் வந்துச்சு, உங்கள் டிரைவர் என்ன பண்ணார் அப்படின்னோடனே அவர் வேலையாக போயிருக்காருன்னு சொன்னோடனே எங்கள் ஹீரோவை பார்க்குறதுக்காக அந்த கிராமத்துக்கு தானே, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவத்தானே வட்டா சொல்கிறா. இதை கேட்டோடனே அங்கிளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ எல்லாமே தெரிஞ்ச உனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட கல்யாணத்து அன்னைக்கு ஹீரோவோட அம்மா நகையை உனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்களே, அது ஒன்று உனக்கு வச்சுக்கிறதுக்குன்னு கிடையாது, ஒன்றை ஒரு காட்சி பொருளாக வச்சு அந்த நெக்லஸை விற்கிறதுக்காகன்னு சொல்லி உன்னோட அத்தை உன்னோட மாமியார் பிளான் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு இவ சொல்கிறா. அட என்னம்மா, என்ன கூட நம்ப மாட்டியா, உனக்கு நம்பிக்கை இல்லைனா இங்கே நம்மளோட கம்பெனியில் இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு லேடி உனக்கு நல்லா பழக்கம் தானே, அவங்களுக்கு கால் பண்ணி கூட கேட்டுப்பாரு, அவங்கக்கிட்ட கூட உன்னோட அத்தை கேட்டாங்க இந்த மாதிரி இந்த நகையை வாங்கிக்கிறீங்களா, உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு சொல்லிட்டு, அப்போ நீ நம்புவ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தூண்டி விட்டுடுறாங்க. ஸோ இவளுக்கு ஆல்ரெடி அவங்க மாமியார் கூட ஆக மாட்டேங்குதா, இப்போ தன்னை ஒரு காட்சி பொருளை தான் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத அவளால் ஏற்றுக்கவே முடியல, கோவத்தோடு அங்கேருந்து எழுந்து போயிடுறா. ஸோ இப்போ அங்கிளும் ரெண்டு பேரும், அதாவது ஸ்டெப் மதரும் இங்கே ப்ரௌடும் ஒரே மாதிரி புத்தி உள்ளவங்க, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவுங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பின உடனே ஸ்டெப் மாமுக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி இந்த நகையெல்லாம் நீ விற்க பார்த்தல, அதை உன்னோட மருமக கிட்ட சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னோடனே, என்ன அவளுக்கும் எனக்கு சண்டை மூட்டி விடலான்னு பார்த்தியா, இந்த மாதிரியெல்லாம் விஷயம் அவளுக்கு எப்படியாவது தெரிய வரும்னு எனக்கு தெரியும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கூலாக சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்துட்டுருக்கான், ஆனால் ஒரு விஷயம் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு பணமும் பதவியும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் அவளும் உன்னோட புத்தியை சேர்ந்தவ, அவளுக்கும் பணமும் பதவியும் தான் முக்கியம், இடைஞ்சலா யார் வந்தாலும் எது வந்தாலும் நீ எப்படி கொன்னுட்டு தூக்கி போட்டு போகணும்னு பார்க்குறியோ அதே மாதிரியே தான் அவளும் இருப்பா, நானும் பக்கத்துலேருந்து வேடிக்கை தான் பார்க்குறேனே, அவ ஜெயிக்கிறாளா இல்லை நீ ஜெயிக்கிறியான்னு சொல்லிட்டு அப்படின்னு நக்கலாக பேசிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறாரு. இன்னும் ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கால, அந்த சமயத்தில் தான் அவள் கேட்குறா, ஸோ இந்த ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க கம்பெனி மேலே வெறி பிடிச்சி போனதுனால தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி நீ சொல்கிற, ஒருவேளை ஜென்யூனா அவங்களுக்கும் அந்த கம்பெனியில் பெருசாக இஷ்டம் இருக்கோ என்னமோ, அவங்க கம்பெனியோட நல்லதுக்காக கம்பெனி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் பாடுபடுறாங்களோ என்னவோ, ஒன்றை பிடிக்காமல் இருக்கலாம், அதை நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் அவங்களுக்கும் மனசில் ஒரு நல்லெண்ணம் இருக்கலாம்ல அந்த கம்பெனி மேலே அப்படின்னு சொல்லும் போது, சத்தியமாக அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவங்க சரியான பணவெறி பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி மதரை பற்றியும் ஸ்டெப் பிரதரை பற்றியும் ஹீரோயின் கிட்ட தன்னோட வெறுப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஹீரோக்கு அதுக்கப்புறமா நைட்டு தூங்கும் போது தான் ஹீரோயின் கவனிக்கிறான் ரொம்ப ஷிவர் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இவ போயிட்டு செக் பண்ணுறாளா, பார்த்தா அவனுக்கு செமையாயிட்டு ஃபீவர் இருக்குது. அவன் அந்த பக்கத்தில் பயங்கரமாக குளிருதுன்னு சொல்லி நடந்துகிட்டே இருக்கும் போது ஹீரோயினும் அவனுக்கு பிளாங்கெட் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. பட் ஆனால் அவனுக்கு குளிர் போகிற மாதிரி இல்லை. அவளும் டக்குன்னு இவளோட கையை பிடிச்சி எடுத்துக்கிறானா. அவளு உடனே சரின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு அவனுக்கு கதைன்னு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அவனை ஹக் பண்ணிக்கிட்டே அவனை தூங்க வச்சுட்ருக்கா. காலையில் நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வருது. நல்லா தூங்கிட்டு இருக்கவனுக்கு திடீர்னு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரியும், அப்போ அவளோட ஸ்டெப் பிரதருடைய ஆட்கள் ஹீரோயின் அது கன் பாயிண்டில் துரத்துக்கிட்டே வர மாதிரியும், அவள் ஓடும் போது அவளை ஷூட் பண்ணிடுறாங்க, அவள் கத்திக்கிட்டு வழியில் கீழே விழுந்துடுற மாதிரியும். ஸோ இந்த கனவை கண்டு அவன் திடுக்குன்னு எழுந்திருக்கிறான் கத்திக்கிட்டே ஹீரோயினோட பேரை சொல்லிட்டு. ஹீரோயினும் பதறி அடிச்சுட்டு என்னாச்சு உனக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவன் வேகமாக எழுந்திருக்கிறதுனால அவனுக்கு டக்குன்னு பெயினும் வந்துடுது. ஸோ ஹீரோயின் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, எதுக்கு இப்படி அவசரமாக எழுந்திரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை உன்னை யாரும் ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவ்வளோ கொஷின் பண்ண, எனக்கு இப்போ ஒரு கனவு வந்துச்சு, யாரோ உன்னை ஷூட் பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவளும் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் அவங்க ரெண்டு பேரும் விலகின உடனே நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் இதை கேட்டு பயங்கரமாயிட்டு ஷாக் ஆகிடுறா. அவன் நினச்சிக்கிறான் அவனுக்கு உடம்பு சரியில்லாததுனாலையோ இல்லை அந்த மெடிக்கேஷன்ஸ்னாலையோ தான்
தான் இந்த மாதிரி வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கும்போது ஹீரோவும் நான் சத்தியமாக சொல்கிறேன் உன்னோட கொஞ்ச நாள் தான் பழகியிருக்கேன், அதனால் என்னோடய ஃபீலிங் எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ பெணாத்துறேன் அப்படின்லாம் நினச்சிக்காத, எனக்கு சத்தியமாகவே உன்னை பிடிச்சிருக்கு, உன்ன மாதிரி என்னை ஜென்யூனாக யாருமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் திரும்பவும் லவ் கன்ஃபெஸ் பண்ணும்போது முதல்ல உனக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிற நம்ம ஹீரோயினும் கடைசியில் அவன்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் அவளை இழுத்து கிஸ் பண்ணுறான்னா அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணிடுறாங்க. அம்மையார் வந்து தன்னை யூஸ் தான் பண்ணாங்க அப்படின்னு அங்கிள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வீட்டுக்கு வரக்கூடிய அங்கே ப்ரௌடுக்கு வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்ட் தனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. ஸோ இப்போ அம்மா பையனை பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா போல். உடனே அவள் வந்து இங்கே கேட்குறா, இங்கே வா நம்மளோட ரூமுக்கு போகலான்னு சொல்லி அவளோட ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவனும் வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டே இருக்கானா. அப்போ அவளும் எனக்கு ஒரு மசாஜ் கொடு, உனக்கு தான் எனக்கு மசாஜ் கொடுக்க பிடிக்கும்ல, ரூமுக்கு எழுந்து வாடின உடனே அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே நான் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ முதல்ல போயிட்டு ரெடி ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அவளுமே நீ வரணும், வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட முதுகில் கை வச்சு அழுத்த உடனே அவனும் அம்மா நான் சாப்பிட்டேன், நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறானா. உடனே அவங்க அம்மாவும் நீ உட்காரு, நீ இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, நீ பாதியில் வச்சுட்டு போனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு தனியாக சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னு உனக்கே தெரியும்ல, ஸோ நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே இவனும் அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு ப்ரௌட் நீ ரூமுக்கு போன, அவள் வந்து கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதனால் இவளுக்கு பயங்கர கடுப்பாகிடுது. ஸோ மாமியாரும் லைட்டாக வந்து இந்த பக்கமாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மக் பண்ண இவ வந்து கடுப்பாகிட்டு ரூமுக்கு கிளம்பி போயிடுறான். பியூப்பாவை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா ஹீரோ வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கே வந்தால் காரணம்னு உடனே தான் கொலை பண்ணால் தம் மேலே பழி வரும், அதுக்கு பதிலாக பியூப்பா கூட நீங்கள் எல்லோரும் ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டு பியூப்பாவே ஹீரோ வந்து போட்டுதலை வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கான். ஸோ இப்போ அவனுங்க 2 பேரும் பியூப்பா கிட்ட வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி பேங்காக் சிட்டிலேருந்து வந்திருக்கோம், ஹீரோ வந்து எங்களோட எதிரி, அவனை போட்டு தள்ளணுங்கிறது தான் எங்களோட நோக்கம், நீயுமே அவனுக்கு எதிரிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஸோ நம்ம எல்லாரும் ஏன் ஒன்றா கை கோர்த்து வேலை பார்க்கக்கூடாதுன்னு உடனே இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் இப்போ அவனும் ஹீரோயினும் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் தெரியாது, ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காளே அவளுக்கு தெரியும்ல, அவளை தூக்குனா ஹீரோயினை வந்து தூக்கிடலாம்ல அப்படின்னு இவனுங்க ஐடியா கொடுக்குறானுங்க. படி இவனுங்க 2 பேரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணோடைய வீட்டுக்கு வந்து அவளுடைய அப்பா அம்மாவை அங்கே கன் பாயிண்டில் வச்சுட்டு இவளை வந்து மிரட்டுறாங்க, ஹீரோவும் ஹீரோயினும் எங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து கொஞ்சம் நேரம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா. அந்த பக்கமாக ஊரில் நடக்கிற கூத்தெல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த சமயத்தில் தான் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா ஹீரோயினோட பெஸ்டி, அவளை கன் பாயிண்டில் வச்சு காரில் ஏற்றி இவனுங்க ஹீரோயின் இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு கேட்டு வழிகாட்ட சொல்லி இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா பியூப்பா அவங்க அப்பாவை பார்க்க வரானா. அப்போ தான் அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு புல்லட் வந்து நரம்பு ஏதோ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுத்தினதாலையும் அது மட்டும் இல்லாமல் அவரோட வயசு காரணமாகவும் சர்ஜரி வந்து நல்லபடியாக முடியலை, இனிமேல் காலத்துக்கும் அவரால் நடக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. ஸோ ஹீரோ தான் எங்கள் அப்பாவை ஒரு டிசபிள் பர்சனாக வந்து மாற்றிட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டை கன் பாயிண்டில் கூட்டிகிட்டு வர இவனுங்களும் அவள் சொல்ல ரூட்டு கண்டுபிடிச்சி ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா இவளை மிரட்டி அனுப்புகிறாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறத சொல்லாமல் ஹீரோயின் கிட்ட போய் பேசி ஹீரோவை வெளியில் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவள் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாளா. ஹீரோயின் அப்போ தான் தண்ணி எடுக்கலான்ட்டு வந்திருப்பா. கரெக்டாக ஃப்ரெண்டை பார்த்தோன்னே சந்தோஷமாயிட்டு பேசும்போது அவள் வந்து பொய் சொல்லுவா. இவங்க 2 பேரும் சின்ன வயசில் வந்துட்டு ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க, பொய் சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை நாம வந்து ஒருத்தர்கிட்ட பொய் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ உடனே நான் போயிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டு இங்கே வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா, என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, பட் ஆனால் அவள் ரொம்ப வியர்டாக நடந்துட்டுருக்கா, அவள் பொய் சொல்கிறா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தனியாக வரல, கூட யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்ல ஹீரோவும் அவளும் சேர்ந்து அங்கே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்த கொஞ்ச நேரத்தில் அந்த 2 ஆட்களையும் ஹீரோ வந்து பார்த்துடுறான். ஸோ இவனுங்க 2 பேரும் என்னோட ஸ்டெப் பிரதரோட ஆட்கள் தான், இங்கேயும் அவளை வந்து வச்சு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல், நாம் இங்கேருந்து கிளம்பணும்னு ஹீரோ சொல்லும் போது அதெல்லாம் முடியவே முடியாது, என்னோட ஃப்ரெண்டை அவனுங்க பிடியிலேருந்து காப்பாற்றாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் அதுக்கப்புறமா சரி இப்போ நாம் 2 பேரும் அப்போ பிரிஞ்சு தான் போகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு ஹீரோயின் வந்து சொன்ன உடனே ஹீரோவும் இல்லை என்னால் உன்னை தனியாக விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து என்னால் என் ஃப்ரெண்டை விட்டுட்டு வர முடியாது, இதுதான் நல்ல சொல்யூஷன், உனக்கு வேறு அடிபட்டிருக்க, உன்னால் சண்டை போட முடியாது, பேசாமல் நீ பின்வழியாக வந்துட்டு போயிட்டு காரை எடுத்துட்டு நான் என் ஃப்ரெண்டை எப்படியாவது அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன், காரில் ஏறி எல்லாரும் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டுட்டு இப்போ திரும்ப அவள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பேச்சு கொடுக்க வரா. அப்போ ஹீரோயினும் கண்ணாலே சிக்னல் கொடுத்துட்டு அந்த பொண்ணும் இவளும் சேர்ந்து ஒன்றா கை கொடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆட்களும் இவங்க 2 பேரும் ஏமாற்றிட்டு ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு கன்னோட அவங்க 2 பேரையும் துரத்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஹீரோ அந்த சமயத்தில் பின்னாடி வழியாக போயிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஸோ இங்கே ஹீரோயின் கால் தடுமாறி கீழே
விழுகிறாளா. அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து தூக்கி விட்டுட்டு இருக்கும் போது இவனுங்க சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து ஷூட் பண்ணுறானுங்க. அப்பயுமே இவங்க 2 பேரும் எழுந்து ஓடிடுறானுங்க. சரி நம்ம வேறு பக்கமாக போய் சுற்றி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் திரும்ப துரத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் ஒழிஞ்சிக்கிறாங்களா. அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு வழியில் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறா. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுங்க ஷூட் பண்ணும்போது இவ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக நடுவில் வந்தால. ஸோ இவனுக்கு வந்து புல்லட் வூண்டு ஏற்பட்டிருக்கும். இதை ஹீரோயின் இப்போ தான் பார்த்துட்டு என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கா, என்ன காப்பாற்றுறதுக்காக நீ எதுக்கடி நடுவில் வந்தேன்னு திட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் இங்கே பேசின மாதிரி கார் எடுத்துகிட்டு வந்துடுறான். அப்போ ஒருத்தன் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கான் போல் அந்த ரவுடிஸில். இன்னொருத்தன் அவங்கள காட்டுக்குள்ளே துரத்திட்டு இருக்கான். ஹீரோவோட கார் நிற்கிறத பார்த்த உடனே இவனுக்கு கன்று எடுத்துக்கிட்டு ஹீரோவை போட்டு தரணும்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டு இருக்கானா. ஸோ அவன் அந்த காரை கான்சன்ட்ரேட் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஹீரோவும் ஒரு கட்டையை வச்சு இவன் தலையில் அடிச்சு விட்டுறான். அவன் கீழே விழுந்த உடனே ஹீரோவும் இப்போ அடுத்த ஆளை எப்படி மடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கானா. அப்போ தான் அந்த ரவுடியோடைய ஃபோன் அடிக்குது. ஸோ அதை வந்து இவன் எடுத்து பார்க்கும் போது அவனோட ஸ்டெப் பிரதரோட பேர் தான் போட்டு வருது. உடனே இவனுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ இவன் வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் கால் அட்டன் பண்ணி காதில் வைக்க அங்கே ஸ்டெப் பிரதரும் ஹீரோவோட கதையை முடிச்சிட்டியா, ஏங்க எனக்கு கால் பண்ணல அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோவும் இன்னும் நான் சாகலை, பார்க்கறதுக்கு தான் இப்போ நான் அங்கே சிட்டிக்கு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே இவனுக்கு முகமெல்லாம் வெளுத்து போயிடுது. உடனே ஹீரோவும் அடே நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து நான் ஒரு திருட்டு வேலை பண்ணேன்னு சொல்லி தான் என்னை ஜெயிலில் கழித்திங்க வைக்கணும்னு நினச்சிங்க. ஆனால் இப்போ கழித்தின போகிறது நீயும் உங்கள் அம்மாவும் தான். என்னை கொலை பண்ணுறதுக்குன்னு பார்த்துட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எது பெரிய அஃபென்ஸ்னு உங்களுக்கே தெரியும்ல. யார் பனிஷ்மெண்ட் இல்லாமல் இருக்கா, யார் பனிஷ்மெண்ட்டில் உள்ளே போய் கழித்திங்க போகிறேன்னு பார்ப்போண்டா அப்படின்னு சொல்ல அவனுக்கு முகத்தில் ஈ ஆடலை. உடனே ஹீரோவும் இது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா நாம் 2 பேரும் பேசாமல் ஒரு டீலுக்கு வருவோம். எங்கள் அப்பா கம்பெனியை மரியாதை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு 2 பேரும் வெளில போயிடுங்கடா அப்படின்னு சொல்கிறான். பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு அந்த தம்பிக்காரனும் கேட்டுட்ருக்க இவங்க 2 பேரும் திரும்ப சண்டை போட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவனும் ஹீரோ சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து அந்த கம்பெனி எப்படி நம்ம கையை வெட்டி ஈஸியாக வெளியில் போகும், அதெல்லாம் சாத்தியமே கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாதா, அவன் என்ன வேணாலும் பெறாத்திட்டு போட்டோம், நம்மள்கிட்ட தான் போலீஸே கைக்குள்ளே இருக்குது, நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ப்ரௌட் அங்கே வராளா. ஸோ வந்து ரொம்ப தெனாவட்டாயிட்டு அங்கே வந்து உட்காரும் போது எனக்கு மரியாதை கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு அவங்க மாமியார் கேட்குறாங்க. அதுக்கு அவளோ தேவைப்பட்டா நான் கொடுப்பேன்னு திமிரா சொல்கிறா. திமிரு கூடி போச்சு போல், என் பையன் கிட்ட சொல்லட்டா கல்யாணத்தன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உடனே அவனும் வந்து என்னாச்சு ப்ரௌடு, கல்யாணத்தன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மாவும் அப்புறம் சொல்கிறேன்ப்பா, இப்போதைக்கு அதுக்கு அவசரம் இல்லை, கொஞ்ச நாள் போட்டோன்னு சொல்கிறாங்க. உடனே ப்ரௌட் எழுந்து அவங்க மாமியார் கிட்ட வந்துட்டு ஏன் இப்போவே உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்களேன், என்ன ஆகுது, அன்றைக்கி நடந்ததா அப்படியே வந்துட்டு உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள், மறைக்காதீங்க, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் பக்காவாக ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் கூடவே இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் பாருங்கள், என்னோடய லைஃப்பை நான் தான் பார்த்துப்பேன், என் லைஃப்பில் நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற முடிவு பண்ணுறதுக்கான உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணலாம், என்னை வந்து மிரட்டி இதை செய்ய வைக்கலாம் அதை செய்ய வைக்கலான்னு கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கனவெல்லாம் இன்னையோட முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அவங்க பையனும் வந்துட்டு உடனே கேட்குறான், என்ன ப்ரௌடி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்களும் அம்மாவும். உடனே அது உங்கள் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கூடா அப்படின்ட்டு அவ கிளம்பி போயிட்டா. அவங்க அம்மாவும் உடனே சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட ஒய்ஃபும் ஹீரோவும் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதோட அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்காங்கல்ல அதை வேற இவங்கிட்ட போட்டு காட்ட இவன் உடனே ஒவ்வொன்று உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். நான் அவளை நிஜமாவே லவ் பண்ணேன், அவள் என்னை லவ்வே பண்ணலையா, அப்புறம் எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணா, நான் அவளை உண்மையாக தானே நேசித்தேன், அவளுக்காக எல்லாமே தானே பண்ணி கொடுத்தேன், அவள் என்னை முழுசாக நம்புறா, என்னை மட்டுமே லவ் பண்ணுறான்னு நினச்சேன், இன்னும் அவள் மனசில் அவன் மட்டும்தான் இருக்கானா, அப்போ நான் தான் ஏமாந்து போயிட்டேனா, எனக்கு அவள் வேணுமா அப்படின்ட்டு உட்காந்து அழுதுட்ருக்கான். அவங்க அம்மாவும் இவனுக்கு ஆறுதல் படுத்துறதுக்காக இங்கே பாருப்பா, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல அவளை பணத்துக்கு பின்னாடி சுற்றுறவ, அவளை நம்பாத, அவனை லவ் பண்ண மாட்டா, ஆனால் அம்மா நான் இருக்கேன், நான் தான் எனக்குமே வந்துட்டு உன்னை உண்மையாக விரும்பிட்டுருக்கேன், நீ என்னைக்கு போக சொன்னாலும் நான் உன்னை விட்டு கூட போக மாட்டேன்ப்பா, நீ தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இவன் அவங்க மடியில் படுத்து அழுதுட்டு இருக்கான். இன்னும் அவன் ஃப்ரெண்டை எப்படியோ கைத்தாங்களா மெயின் ரோடுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. இப்போ அவளை உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வரணும், புல்லட் வேற உள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டு அங்கே வந்துட்டு இருக்கும் போது தான் அப்போ அங்கே பியூப்பாவும் அவனோட ஆட்களும் கார் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இவங்க ரெடிவே பிரிச்சிடுறாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டை வந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை அங்கேருந்து எழுதிட்டு போகணுன்னு பார்க்குறாங்க. ஹீரோயினோ கத்துறா, இங்கே சண்டை போடுறா, அவளுக்கு அடிபட்டுக்கடா, அவளை விட்டுருங்கடா, அவளுக்கு புல்லட் உண்டு இருக்குடா, அதில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி கத்தும் போது இப்போ நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், அவள் வந்து எப்படி சாக போகிறவ தான், அதனால் நீ வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்தா நான் அவனை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி அவன்கிட்ட எச்சரிக்கை பண்ணுன்னு சொல்லி ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறான். ஸோ இங்கே பார்த்தோன்னா இவ தனியாக உட்காந்துட்டு இருக்காளா. அப்போ தான் ஊருக்காரங்க அங்கே கரெக்டாக வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் அங்கிளோட டிரைவருமே ஊருக்கு போயிட்டு ஹீரோவை பற்றி விசாரிக்கும் போது ஹீரோயினோட இந்த ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ பியூப்பா வந்துட்டு காரை தூக்கிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இவளுக்கு வேறு அடிபட்டுருக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது தான் ஹீரோ கரெக்டாக அங்கே காரை எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ வந்து இவன் அங்கே ஹீரோயினை தேடி தான் வந்துட்டுருக்கானா. இப்போ அடிபட்டிருக்கவளையும் பார்த்துட்டு ஹீரோயின் எங்கே என்ன எதுன்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுமே இந்த மாதிரி பியூப்பா வந்து என்னை தள்ளி விட்டுட்டு உனக்கு ஒன்று வேணும் மிரட்டிட்டு அங்கேருந்து ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டான்னு சொல்கிறா. ஸோ ஹீரோ வந்து அந்த அங்கிளுடைய டிரைவரை பார்த்துட்டு அங்கிள் உன்னை எப்போ அனுப்பி வச்சாரு என்ன எதுன்னா அவன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நீ முதல்ல இவளை வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேரு, நான் போய் ஹீரோயினை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் சோலோவாக அங்கேருந்து கிளம்புறான். இவன் தான் ஒரு ரேசர் ஆச்சுல்ல. ஸோ காரை கண்ணா பின்னாடி வேகமாக ஒட்டி பீப்பாவோட காரை கண்டுபிடிச்சிடுறான். ஸோ பீப்பாவோட காருக்கும் இவங்க காருக்கும்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மாதிரி போயிட்டுருக்கு. அது ஏற்கனவே மலை சைடு அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஹீரோவோட வண்டி திடீர்னு என்ன ஆகுதுன்னா தர புரண்டு போக ஆரம்பிச்சிடுது. அவனோட கண்ட்ரோல்லே இல்லை வண்டி. அது ஏதோ போயிட்டே இருக்கும் போது மலை உச்சியில் ஒரு வழியாக ஹீரோ வந்து தாக்கி பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு பியூப்பாக்கு கொண்டாட்டமாக போயிடுது. வேணும்னே அவள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹீரோவோட கார் பின்னாடி போயிட்டு இவன் காரை வச்சு இடிச்சு விட்டுட ஹீரோவோட கார் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே மலையிலேருந்து பொத்துன்னு விழுந்துருது. ஹீரோ வந்து அங்கேருந்து சீட் பெல்ட்டை கழட்டிட்டு தப்பிக்கணும்னு பார்க்குறான். பெல்ட் வேறு ஜாம் ஆகிடுது போல். ஸோ அப்போ காரோடு சேர்ந்து ஹீரோவும் அந்த பள்ளத்தில் விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் கத்திட்டு பியூப்பாவை தள்ளி விட்டுட்டு இறங்கி வர அங்கே உட்காந்து கத்துன்னு கத்துறா. ஸோ இப்போ ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கக்கூடிய இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்துட்றாங்க. ஹீரோ வந்து அங்கே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தி அழுதுட்ருக்கா. அதுக்கு பிறகு திரும்ப ஹீரோ வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு அவனை காப்பாற்றி திரும்ப ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஹீரோயினும் தன்னால் தான் இவனுக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டி ஆகிட்டு அந்த இடத்துல அழுதுகிட்டே இருந்துட்டுருக்கா. சர்ஜரி எல்லாம் போயிட்டுருக்கும் போது தான் ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க அவனுக்கு பிளட் லாஸ் அதிகமாகிடுச்சு, இன்டர்னல் ஆர்கன்ஸ் வேறு நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு, ஸோ அவன் உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு, அது இதுன்னு நிறைய சர்ஜரிஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே பயந்து போகிறா. அப்போ அவங்களும் அவனோட பொசிஷனாக இந்த ஒரு நெக்லஸ் மட்டும் அவனோட பாக்கெட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோடைய நெக்லஸை திரும்ப ஹீரோயின் கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த நெக்லஸ் இன்னும் எத்தனை தடவை தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கை மாறிக்கிட்டே இருக்குமோ தெரியல. இன்னும் ஹீரோட உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை கையில் வச்சுட்டு பயங்கரமாயிட்டு அழுதுட்டு இருக்கா. அதனால ஆஃபீஸில் இப்போ அங்கே இந்த மாதிரி விஷயம் வந்து கேள்விப்பட்டுட்டு அங்கே டே இருக்கான் இல்லையா, அவன் ப்ரௌடை வந்து மீட் பண்ணுறான். ப்ரௌடோ எதனாலும் வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவனுமே நான் பெருசாலாம் ஒன்றும் பேச போகிறதில்ல, ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உடனே நான் சத்தியமாக அதை நம்ப மாட்டேன்னு உடனே நீ நம்புறியோ இல்லையோ அதுதான் உண்மை, உனக்கு நம்பிக்கை இல்லைனா போய் ஹீரோட அங்கிள் கிட்ட கேட்டு பாரு, கண்டிப்பாக அவருக்கு தகவல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே நான் உன்னை விரும்புகிறேங்கிறதுக்காக உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன ப்ளீஸ் பண்ணி என்ன சந்தோஷமாக நீ வச்சுக்கிட்டா நீ எப்போவுமே ஆசைப்பட்ட மாதிரி இந்த பணத்தோடையும் செல்வ செழிப்போடையும் வாழலாம், அப்படி இல்லைன்னா ஒன்று நடு தெருவில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இங்கே ஹீரோவுடைய அங்கிள் ஆஃபீஸ்க்கு வரா. ஸோ அங்கே வந்த உடனே நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளே அவரும் எனக்கு ஏற்கனவே தகவல் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவளுக்கு புரிஞ்சிருது அவள் ஹஸ்பண்ட் சொன்னது உண்மைதான் போல், அவன் தான் கொலை பண்ணுறதுக்கு ஆள் செட்பானால அதை வந்து இப்போ யோசிச்சு பார்க்குறா. பிறகு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி பியூப்பாவோட எப்படி ஹீரோக்கு தகராறு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம், ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பூப்பா வந்துட்டு சொல்லியிருக்கான். ஸோ இந்த விஷயம் வந்து உண்மையாக இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கான உடனே அவன் திரும்பி வரவே கூடாது, அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஹீரோவோட அந்த நெக்லஸை வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கான் டாக்டர் சொன்னதை வச்சுட்டு இப்போ பயங்கரமாக தேம்பி அழுதுட்டு கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா. அதுக்குள்ளே அவளோட ஃப்ரெண்ட் இருக்கால அவளுக்கு சர்ஜரி முடிஞ்சிருதாட்ருக்கு, அவளுக்கு புல்லட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அவள் மனசு கேட்காம ஹீரோனும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துடுறா. ஸோ அவளை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக தேம்பி அழுகிறா. அவன் அங்கே எனக்காக தான் இப்படி வந்து அடிபட்டு கிடக்கிறான், சாக கிடக்கிறான், நீ வேற எதுக்கு நீ உன்னோட லைஃப் ரிஸ்க் வந்து பண்ண, உனக்கான ஒரு ஃபேமிலி இருக்குது, உனக்குன்னு இவ்வளோ பேர் வந்து இருந்துட்டுருக்காங்க, உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சியா, எனக்கு காப்பாற்றணும்னு நீ எதுக்கு நடுவில் வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டா. எனக்கு தான் யாருமே இல்லை, எனக்கு வந்து அடிபட்டிருந்தாலும் நான் போய் சேர்ந்தாலும் எனக்காக கவலைப்படுறதுக்கு ஒருத்தரும் கிடையாது, நான் செத்துருந்தா நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருந்திருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவள் ஃப்ரெண்டும் இவ்வளோ பயங்கரமாக திட்டா. நான் எப்படி உனக்காக இதெல்லாம் பண்ணாமல் இருப்பேன், சின்ன வயசில் என்னை எல்லாரும் புள்ளி பண்ணப்போ டார்கெட் பண்ணப்போ நீ தானே எனக்கு துணையாக இருந்த, அப்படி இருக்கப்போ உனக்காக நான் லைஃப்பை வந்து விட்டு கொடுக்காம வேறுக்காக நான் என்னோட லைஃப்பை வச்சுட்டு வாழ போகிறேன், உனக்கு அந்த இடத்துல வந்து பிரோஜனப்படலைன்னா நான் உயிரோடு இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி எமோஷனலாக பேசிக்கிட்டு சென்டிமெண்டலாக அப்படியே அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் டாக்டரும் அங்கே வராரா. ஹீரோக்கு வந்து ரொம்பவே சிவியராக இருந்துட்டுருக்கு. ஸோ இப்படி ஒரு நிலமையில் எங்களால் அவனுக்கு தேவையான அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, அவனை சிட்டி பக்கம் கூட்டிகிட்டு போனால் தான் காப்பாற்றலன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த அங்கிளுடைய டிரைவரும் அங்கிள் ஆல்ரெடி அதான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, ஹீரோ வந்து சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுக்கான ஏற்பாடெல்லாம் அங்கிள் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்ல ஹீரோயின் நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா.
சொல்கிறா. ஸோ ஹீரோவை ஃப்ளை பண்ணி சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா அங்கிளோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஹீரோக்கு அவசரமாக எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே நடந்துட்டுருக்கு. இங்கே இவன் வந்து இப்படி திணறிட்டு இருக்கிறத பார்க்குற நம்ம ஹீரோயினும், எனக்காக நீ எதுக்காக வந்து இப்படி சாக கிடக்கணும், எதுக்காக இப்படி கஷ்டப்படணும், நீ என்னை காப்பாற்றாமல் இருந்திருந்தா, நீ என்னை பார்க்காம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல அப்படின்ட்டு புலம்பி அழுதுட்டுருக்கா. இப்படி நான் ஒரு நிலமையில இருந்திருந்தா கூட நான் அந்த நிம்மதியாக எடுத்துகிட்டு இருந்திருப்பேன், ஹர்ட் ஆக முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் அங்கிள் கரெக்டாக வந்துடுறாரா. அவளை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிடுறா. பிறகு அங்கிள் கிட்ட போயிட்டு ஹீரோவோட அம்மா நெக்லஸாக கொடுக்குறா. அவரும் இது உன்கிட்ட இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பிறகு என்னதான் முதல்ல அங்கே நடந்துச்சு, யார் அந்த பூப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இவளும் ஹீரோவும் இப்போ முதல்ல அங்கிள் கிட்ட இருந்து பிரிஞ்சு அந்த கிராமத்துக்கு போயிருப்பாங்கல்ல, அங்கேருந்து நடந்த கதை எல்லாத்தையுமே இவ இப்போ அங்கிள் கிட்ட சொல்லி முடிக்கிறா. ஸோ அங்கிள் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காகத்தான் ஒரு முறை இல்லை 2 முறை வந்து உயிரை வந்து விடுறதுக்காக துணிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி, அதோட இங்கே ஹீரோயினுக்காகன்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ப்ளஸ் அவன் வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் இவளுக்காக பண்ணிட்டு இருக்கானா, அது சும்மா ஃப்ரெண்ட்லியாக இருக்காது அப்படின்னு இவர் லைட்டாக வந்து டவுட் பண்ணுறாரு. கூடவே ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து இப்படி அழுதுட்டு இருக்கிறதெல்லாமும் அவருக்கு பார்க்க சந்தேகமாயிட்டுருக்கு. ஹீரோக்கு இந்த இடத்துல கொஞ்சம் சர்ஜரி அப்புறம் எமர்ஜென்சி இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டாக்டர் இவங்க கிட்ட இப்போதைக்கு உயிருக்கு எது ஆபத்தும் கிடையாது, பட் அவன் ரெக்கவரி ப்ராசஸ் வந்து ரொம்பவே டைம் எடுக்கும், அவனுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஸோ அவனுக்கு என்ன ஆகும் என்னென்ன மாதிரி பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு அவன் கண்விழிச்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவனை செக் பண்ணுறாளா. அப்போ அவனுடைய ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறா. இதை அங்கிள் வெளியிலேருந்து அவளுக்கு தெரியாமல் பார்த்துடுறாரு. ஸோ இப்போ அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது இவங்க 2 பேரும் வந்துட்டு காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே ஷாக்கோட அவர் வெளியில் போயிட்டு உட்காந்துக்கிறாரு. ஒன்றும் தெரியாத மாதிரி ஹீரோயின் கிட்ட பிஹேவ் பண்ணுறாரு. எனக்கு ப்ரௌட் இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்காக வரலா. ஸோ அப்போ அங்கிள் கிட்ட பேசிட்டு தான் உள்ள வரா. அங்கிளுமே அவளை அலோவ் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ இவளுக்கு மைண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த அம்மா அப்பா பையன் கூட வந்துட்டு இப்போ குப்பை கொட்ட முடியாது, அவங்க கொலை செய்ய வந்து துணிஞ்சிட்டாங்க, பட் ஹீரோ உயிரோடு இருக்கான், அதனால கண்டிப்பாக அவங்களோட சேர் உமனாவும் இருக்க முடியாது, ஸோ சொத்தெல்லாம் ஹீரோக்கு தான் திரும்பி வரப்போகுதுங்கிறதுக்காக இவ கேல்குலேட்டிவாக இவங்களோட வந்து கூட்டு சேரலான்னு தான் பிளான் பண்ணி வந்திருக்கா. ஸோ அப்போ அங்கிளுமே வந்துட்டு நீ இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியா, தப்பானவனை சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது அவளும் ஆமாம் அங்கிள், அன்றைக்கே நீங்கள் சொன்னீங்க, நான் உங்கள் பேச்சு கேட்கல, இப்போ அதை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் இப்போ நீ எடுத்த முடிவுக்கான கான்சிக்வன்சஸ் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கா, ஸோ இப்போ இதில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவளும் அமைதியாகிடுறா. ஸோ ஹீரோவை அப்படி பார்த்துட்டு இருக்காளா. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து இங்கே முணங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ இவளும் வந்து அங்கிளை திரும்பி பார்க்க அங்கிளுமே என்ன சொல்கிறான்னு புரியலன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காரு. உடனே இவ கிட்ட போயிட்டு அங்கே லிசன் பண்ணும்போது பார்த்தா ஹீரோயினோட பேரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். இதனால் இவளுக்கு பயங்கரமாயிட்டு கடுப்பும் ஷாக்கும் ஆகுது. வெளியில் வந்தோடனே அங்கிள் வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா, ஆக்சுவலாக வந்து ஹீரோவை கொலை பண்ணுறதுக்காக பிளான் போட்டது உன்னோட புருஷனும் மாமியாரும் அப்படின்னு விட்னஸாக இருந்து ஒன்னால் போலீஸ்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவ கொஞ்ச நேரம் தயங்குறாளா. அங்கிளும் அவளுக்கு ஸ்பேஸ் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவளும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஹீரோ வந்து இந்த மாதிரி சாகணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது, எனக்கும் அவன் மேலே ஒரு கோவம் இருக்குதான், ஆனாலும் நான் இந்த அளவுக்கு வந்து போக மாட்டேன், உங்களுக்கு எங்கே வந்து சொல்லணுமோ சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வாக்குமூலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு சந்தோஷமாக இவளும் இனிமேவாது தெரிஞ்சுக்கோங்க, நாங்களும் உங்களில் ஒருத்தி தான், என்னையும் உங்களோட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அந்த டிரைவர் இருக்கார்ல, அவர் கேட்குறாரு இவளை நம்புறீங்களா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கிளோ சத்தியமாக இவளை நான் நம்பலை, ஏன்னா இவளும் அந்த ஸ்டெப் மதரும் ஒரே கேரக்டர் தான், பணத்துக்காகவும் பதவிக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இப்போ கூட பாரு அங்கே இருந்தால் ஒன்றும் நடக்காதுன்னு தெரிஞ்சு ஹீரோக்கு தான் சொத்தெல்லாம் வரப்போகுதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ இப்போ நம்மளோட ஜாயின் அடிக்கணும்னு பார்த்துட்ருக்கா. ஸோ இவளை எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோவை சிஓ ஆக்க முடியுமோ அது வரைக்கும் இவளை கூட வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வந்து இவளுக்கு கட்டாயப்படுத்தி ஒரு செக் கொடுத்துருப்பாரு. ஸோ கொஞ்சம் வந்து பணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆல்ரெடி பேசின டீலுன்னு சொல்லிட்டு இவ மறுத்துருப்பா. இருந்தாலும் வந்து அங்கிள் அவளை கம்பல் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ வந்து இவ இங்கே தானே ஹீரோ கூட ஸ்டே பண்ணுறா, அதனால் பேசிக்கான நீட்ஸ் எல்லாம் வந்து வாங்கலான்னு சொல்லி ஷாப்பிங் வந்திருப்பாளா. அப்போ ஒரு பர்டிகுலர் கடையில் பிரேஸ்லெட் எல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வித்துட்ருக்காங்க. அதில் மூன் ஸ்டோன் ஒன்று இருக்குது. ஃபுல் மூன் அன்னைக்கு ஆசைப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷோட அதில் வந்து பிரேஸ்லெட் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுத்தோன்னா அந்த ஆசை வந்து நிறைவேறும்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் அதை வாங்கிட்டு வந்து நானாகவே பிரேஸ்லெட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எனக்கு பண்ண தெரியும்னு அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு ப்ரிசனில் அவள் கற்றுட்டு இருந்திருப்பா இந்த மாதிரி வந்து பின்னுறதுக்கு. ஸோ இப்போ அதை பின்னி ஹீரோக்கு வந்துட்டு அதை கொடுக்கணும், அவனுக்கு வந்து உடம்பு சரியாகிடணும், உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி அதை திரும்ப திரும்ப இப்போ சொல்லிக்கிட்டே வந்து அதை செஞ்சுட்டு இருக்கும் போதே இங்கே ஹீரோ திரும்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிட்டான். அவனுக்கு ப்ரீத் ட்ரபிள் வர ஆரம்பிச்சிடுது. உடனே டாக்டர் நர்சஸ்னு சொல்லி எல்லாருமே அவசரமாக அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ரவுண்டு வீட்டுக்கு
வந்து சேர்றாளா. அப்போ அவளோட ஹஸ்பண்டும் எங்கே போனேன்னு சொல்லி கேட்கும்போது கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு போனேன்னு சொல்கிறா. ஆனால் அவன் நம்பவே கிடையாது. நீ இன்னும் அவனை தானே லவ் பண்ணிட்டு இருக்க, ஸோ அதனால தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, கல்யாணத்தை அன்னைக்கு வேற ஒருத்தனை கேட்டதுக்கு அவன் மேலே இருக்கக்கூடிய காதல் தானே அர்த்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அப்படியே வச்சுக்கோ, ஆனால் நான் யாரை சூஸ் பண்ணேன், உன்னை தானே சூஸ் பண்ணேன், அப்புறம் எதுக்காக இப்படி கொந்தளிச்சிட்டு இருக்க நீனு, கடைசியில் நான் உன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லைன்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்கிறா. அதுக்கு அவனும் அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுவேன்னு நினச்சியா, சத்தியமாக உன்னெல்லாம் விடவே மாட்டேன், அப்படியே டிவோர்ஸ் உனக்கு வேணும்னா நீ அப்ளை பண்ணு, நீ இப்போ ஹீரோவை கிஸ் பண்ணல வெட்டிங் டே அன்னைக்கு அந்த வீடியோவை அதை நான் வந்து ப்ரூஃபாக கொடுத்து நீ தான் என்னை சீட் பண்ண அஃபேரில் இருக்கேன்னு சொல்லி உன் மேலேயே கேஸை திருப்பி விட்டு உனக்கு ஒரு பைசா தராமல் நடு ரோட்டில் நிற்க வச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறான். ஸோ இங்கே ஹீரோயின் பார்த்தோன்னா அந்த பிரேஸ்லெட் ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டாளா. அவள் செஞ்சு முடித்த உடனே ஹீரோவை காட்டுறாங்க. அப்போ பார்த்தா அவனுக்கு பாடியெல்லாம் ரெக்கவர் ஆகி வந்துருச்சு போல். ஸோ கிரிட்டிக்கல் ஸ்டேட்டை வந்து தாண்டி வந்துட்டான். இப்போ அவள் அந்த பிரேஸ்லெட்டை கொண்டு வந்து அவன்கிட்ட போட்டு விட்டுட்டு அவன்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாலாம் பேசிட்டு இருந்துட்டுருக்கா. அப்படியே இருந்து அவனுக்கு சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவனுக்கு நிறைய ஹோப் எல்லாம் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அவள் வந்து புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கா. ஸோ அதனால அந்த ஊருக்கு கால் பண்ணிவிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கலான்ட்டு பண்ணும்போது அப்போ அந்த ஃப்ரெண்டும் உனக்கு ஏது இந்த நம்பரு, யார்கிட்டையாவது ஃபோனை திருடிட்டியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவளோ இல்லை, ஹீரோட அங்கிள் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாரு, அதை வச்சு தான் வாங்கினேன், என் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவள் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான்னு சொல்கிறான். அப்போ தான் அவனும் இன்னொரு விஷயம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது பாரு, நம்ம ஊருக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்தாங்க, உன்னை பற்றியும் ஹீரோ பற்றியும் தான் விசாரிச்சாங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க, பாஸ்டில் நீ எப்படி என்ன இதெல்லாம் கேட்டாங்க, ஆனால் நாங்கள் யாரும் எதுவும் வந்து அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்கல அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த காசப் லேடி இருக்காங்கல்ல அவங்க ஓடி வந்துட்டு ஏய் என்கிட்டயே வந்து பேட்டி எடுத்தாங்கப்பா, நானும் நிறையா சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து ஹீரோயினும் என்னாச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியலன்னு சொல்லி கேட்கும்போது உன்னை பற்றி ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு உடனே ஹீரோயினும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஒன்றும் இல்லை, ஹீரோயின் வந்துட்டு எப்படி என்ன ஏதுன்னு கேட்டாங்க, அவளை பற்றி தான் சொன்னேன், அப்புறம் வந்து ஹீரோவை பற்றியும் கேட்டாங்க, அதை பற்றியும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டாங்கிறது கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் இங்கே கவனிக்கிறா. பார்த்தா ஹாஸ்பிட்டலில் எல்லா மீடியாலையும் வந்துட்டு இப்போ அவங்களுடைய பேட்டி வந்து பரவிட்டுருக்கு. அதே என்னென்னா இவ்வளோ பெரிய ஜுவல்லரி ஓனரான ஹீரோக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கிறதுனால பேட்டி எடுக்கிறாங்களா. அப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மத்தியில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது இதெல்லாம் டேவோட வேலை தான், அவன் தான் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருப்பான். இப்போ இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் வந்து பாஸ்ன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தா, ஆனால் அவன் பாஸ் மாதிரியே நடந்துக்கல, ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, ஹீரோயினோட கடன் எல்லாத்தையும் அடைச்சான், ஊருக்காரங்களுக்கு நிறைய நல்லது பண்ணான், ஹீரோயினுடைய பழைய பேரெல்லாம் தொடச்சி சரி பண்ணான் அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு என்ன கெட்ட பேர் அப்படின்ன உடனே அவள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா, அவன் நிறைய ஃப்ராட் தனதான் பண்ணியிருக்கா அவள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து அப்படின்னு ஹீரோயினை போட்டு கிழின்னு கிழிச்சிருக்காங்க. ஊருக்காரங்க யாருக்குமே அவளை பிடிக்கல, ஹீரோ தான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணா, அவளுக்காகன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி நின்னானோடனே அப்போ ஏன் அவளை போலீஸில் வந்து பிடிச்சி கொடுக்கல, அவள் அவ்வளோ பெரிய ஃப்ராட்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மற்ற ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஏன்னா ஹீரோ வந்து எங்களை யாருக்கும் வந்துட்டு அவ்வளோ நல்லது பண்ணதுனால நாங்கள் அவள் கூடவே இருந்ததுனால மன்னிச்சு விட்டுலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்க இப்போ இவங்க நினச்ச மாதிரியே போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹீரோ வந்து ஒரு எக்ஸ் கான்விக்டோட பழகிட்டு இருக்கானா, அவளை காதலிச்சிட்டு இருக்கானா, அப்படி இருக்கவன இந்த கம்பெனியில் எப்படி வந்து உள்ளே கொண்டு வந்து வைக்க முடியும், இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி அங்கிள் கிட்ட மாற்றி கேள்வி கேட்குறாங்க. அப்போ பார்த்தா அதுக்கு பிளான் படி அந்த டேயோடைய அம்மா ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கம்பெனியோடைய பாலிசி, அதாவது இறந்து போன என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கம்பெனியை முதல்ல லாயல்ட்டி தான் ஹானஸ்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார், ஆனால் அவர் பையனே இந்த அளவுக்கு வந்து ஒரு கிரிமினலோட பழகிட்டு இருக்கானா இந்த ஜுவல்லரி பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடும், இதில் முதலீடு பண்ணவங்க அத்தனை பேரும் முக்காடு போட்டுட்டு போக வேண்டியதான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க அங்கிளுக்கு இதெல்லாம் இந்த லேடியோட வேலை தானே புரிஞ்சிடுது. உடனே அவரும் ஹீரோ கன்விழிச்சு வர வரைக்கும் யாருக்கானா பின்னாடி பேசாதீங்க, அவன் வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர் நர்ஸு மற்ற அட்டெண்டர்ஸ் எல்லாருமே என்ன ஆகிடுறாங்கன்னா இந்த பேட்டியை பார்த்ததுக்கப்புறமா ஹீரோயினை ஒரு கிரிமினலாக மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ அங்கே ஒருத்தி ஹாஸ்பிட்டலோடைய கேஃபேல வந்துட்டு பேக் கீழே விழுந்துருதா, அதை ஹீரோயின் எடுத்து கொடுக்க போகிறா. அதுக்குள்ளே இன்னொருத்தி ஓடி வந்துட்டு இங்கே பாரு சுற்றி முற்றி நிறைய திருடிங்கெல்லாம் இருப்பாங்க, அதனால உன் பேக் எல்லாம் கவனமாக வச்சுக்கோ, கீழே விழுந்துட்டாலும் உன் திங்ஸை நீயே கலெக்ட் பண்ணு, அடுத்தவங்களை தொடலாம் விட்டுறாத, என்னென்ன இருக்குன்னு பார்த்து வேவு பார்த்து வச்சுக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க அதே எல்லாமே ஹீரோயினை பார்த்து தான் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசிக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது அவளை தான் குத்தி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அழுகையாக வருது. அழுதுகிட்டே எப்படியோ வந்து சமாளித்து வேற ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அந்த இடத்துல சாப்பாடை கூட மெல்ல முழுங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா.